அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கொங்கு தமிழச்சி மைத்திரி ரவிச்சந்திரன். உறவுகளே, அனைவரும் நலமா? உங்கள் நலமறிய ஆவல். நீண்ட நெடும் நாட்களுக்கு பிறகு உங்களுடன் நான் உங்கள் கொங்கு தமிழச்சி. இன்றைய புத்தக வாசிப்பு. புத்தகங்கள் நம்முடன் பேசுமா? ஆம், பேசுமே. எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, புத்தக பிரியர்களுக்கு தெரியும். புத்தகத்தில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வரிகளும் ஏன் எழுத்துக்களும் கூட நம்முடன் பேசும் என்பது. அப்படி இன்று நம்முடன் பேச இருக்கும் புத்தகம் இதோ. இளம் கவிஞர் பொள்ளாச்சியில் உள்ள சகோதரர் இரா பூபாலன் அவர்களுடைய புத்தகங்கள். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம். என்ன புத்தகங்கள் தெரியுமா? நீ நெஞ்சு நேர்பவள், ஹோ என்றொரு கவிதை. அழகான தலைப்புகளில் அருமையாக நம்முடன் பேச போகும் இந்த 2 புத்தகங்களுடன் நான் உங்கள் கொங்கு தமிழச்சி. அந்த புத்தகத்தை உற்று நோக்கியவுடன் அதில் இருக்கும் அட்டைப்படத்தில் பின்புறத்தில் சகோதரர் குறிப்பிட்டுள்ளார், நான் பார்த்த பெண்களில் பலரை நான் தொழுதிருக்க வேண்டும், கை குலுக்கி இருக்க வேண்டும், கை தட்டி இருக்க வேண்டும். நானோ கவிதைகள் மட்டுமே எழுத தெரிந்த எளிய கவிஞன். அதையே செய்கின்றேன். அம்மாவாக, மனைவியாக, மகளாக, தோழிகளாக, அக்காக்களாக, தங்கைகளாக என்னை நானாக்கிய பெண்கள்தான் இந்த கவிதைகள். அழகு வரிகள் சகோதரரே. நீங்கள் தொழுதிற்கெல்லாம் தேவையில்லை. இந்த வரிகளிலேயே எங்களுக்கான ஊக்கத்தையும் அர்த்தத்தையும் கூறிவிட்டீர்கள். மிக்க நன்றி. அந்த நின் நெஞ்சு நேர்பவள் புத்தகத்திலிருந்து ஒரு சில கவிதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அம்மாவுடனான விளையாட்டு. அம்மாவுடன் தாயமாடுவது சற்று சலிப்பானதுதான். அம்மாவுடன் தாயம் ஆடுவது சற்று சலிப்பானதுதான். வெட்ட மறந்ததாக சொல்லி என்னை ஜெயிக்க வைத்து விடுவாள். வெட்ட மறந்ததாக சொல்லி என்னை ஜெயிக்க வைத்து விடுவாள். கண்ணாமூச்சி ஆடுவது இன்னும் சலிப்பு. ஒரு சுற்றில் தானே வந்து கைகளுக்குள் அகப்பட்டு விடுவாள். ஒரு சுற்றில் தானே வந்து கைகளுக்குள் அகப்பட்டு விடுவாள். ஒளிந்து விளையாடும் விளையாட்டில் எப்போதும் கதவின் பின் நிற்பாள். ஒளிந்து விளையாடும் விளையாட்டில் எப்போதும் கதவின் பின் நிற்பாள். அதே இடத்தில் ஒளியும் என்னை வீடெங்கும் தேடுவதாக பாசாங்கு செய்வாள். அதே இடத்தில் ஒளியும் என்னை வீடெங்கும் தேடுவதாக பாசாங்கு செய்வாள். எல்லா விளையாட்டுகளிலும் தன்னை விட்டு கொடுத்து தோல்வியை அவ்வளவு இயல்பாக நிகழ்த்துவாள். எல்லா விளையாட்டுகளிலும் தன்னை விட்டு கொடுத்து தோல்வியை அவ்வளவு இயல்பாக நிகழ்த்துவாள். அவள் தோற்றுதான் ஆணாக்கி இருக்கிறாள் என்னையும் அப்பாவையும். அவள் தோற்றுதான் ஆணாக்கி இருக்கிறாள் என்னையும் அப்பாவையும். அழகான வரிகள் சகோதரரே. ஒரு அம்மாவின் விளையாட்டுகளிலும் கூட தன் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்கும் அவளே நம் இல்லத்தின் ராணி. மிச்சத்தை விரும்புபவள். எந்த ஒன்றிலும் மிச்சமாவதை விரும்ப தூங்குவாள். தனக்கென எதுவும் தயாரிக்காதவள். எந்த ஒன்றிலும் மிச்சமாவதை விரும்ப துவங்குவாள். தனக்கென எதுவும் தயாரிக்காதவள். ஒரு சட்டி சோறும் தீர்ந்து போன பின்னும் தனக்காய் ஒரு பருக்கை சோறு இல்லாவிட்டாலும் ஒரு தூளை தண்ணீரை அறிந்துவிட்டு தன் பசியை போக்கிக் கொள்பவள் தானே தாய். அதை நாம் மறக்க முடியுமா? இல்லை, மறுக்கத்தான் முடியுமா? உண்மைதானே உறவுகளே? அழகழகான அத்தனை கவிதைகளையும் படிக்க வேண்டும் என்றுதான் என் மனம் ஏங்குகின்றது. தினம் ஒன்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த புத்தகத்தில் நின் நெஞ்சு நேர்பவள் புத்தகத்தில் சகோதரர் அனைத்து பெண்களையும் உற்சாகப்படுத்தியும் ஊக்கப்படுத்தியும் காட்டியிருக்கிறார். தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சகோதரரே.
நன்றி உறவுகளே.